என்னப்பா கண்ணில் தூசி வர தூசி வந்துருச்சா? செல்லாம் செல்லாம் என்ன தூங்கிட்டே இருக்க? தூங்குறதுக்கு கொஞ்சம் வந்தப்பா. தண்ணி தான் குடித்தனே. என்னப்பாச்சு? என்னாச்சு? இப்போ தூங்க தான் வந்தியா? தண்ணி குடிச்சதுலேருந்து மயக்கமா இருக்கு. நீ தாகத்துக்கு தண்ணி கேட்டால் கொடுத்தேன். அதில் என்னப்பா? டேய், என்ன தாகத்துக்கு தண்ணி கொடுத்தனா? என்னத்தை கொண்டு வந்து கொடுத்தேன்னு தெரியல. தண்ணி தானே கொடுத்தேன். மயக்கம் தெளினா குளுக்கோஸ் கொடுங்க, மயக்கம் தெளிஞ்சிடும். வாமு என்ன ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு வர்ற வழியில் மயக்கமாக இருக்குன்னுச்சு. அதான் கூட்டி வந்து நம்ம வீட்டில் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஓ ஜூஸ். ஆமாம், அது குடித்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சான். மயக்கமாக இருக்குல்ல, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. அப்படி தானேப்பா? அப்படியாப்பா? மயக்கத்துக்கு தான் குளுக்கோஸ் கொடுக்க சொன்னேன். சரி, ஆமாம், நீ வேலைக்கு போயிட்டியா? அப்போ வந்த? நான் வேலைக்கு போனேன், சார்ஜரை விட்டுட்டு எடுக்க வந்தேன். சரி, நான் உன்னை எங்க போக சொன்னேன்? என்னையும் ரேஷன் கடைக்கு போய் சொன்னேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரேஷன் கடைக்கு போனேன். ரேஷன் கடைக்கு போகும்போது என் பழைய ஃப்ரெண்டு ஒன்றா படித்தான். சரி, ஒன்றா படித்த பொண்ணு பார்த்தவொன்னே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. சரி, டீ வாங்கி கொடுத்தேன். டீ வாங்கி கொடுத்துட்டு பார்த்தேன் கொஞ்சம் கேராக இருந்துச்சு. சரி, நம்ம வீடு பக்கத்தில் இருக்கு, வீடு தான் பக்கத்தில் இருக்க. சரி, கொண்டு வந்து நம்ம தண்ணி கொடுத்து மயக்கத்தை தெளிய வைப்போன்னு கூட்டி வந்தேன். ஓ, டீ கடையில் ஜூஸ் வாங்கி கொடுத்த, டீ வாங்கி கொடுத்த, மயக்கம் தெரியல. இப்போ அதான் கொண்டா வச்சிருக்கேன். அதனால நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சோபா செட்டில் போட்டு மயக்கத்தை தெளிய வச்சுட்டு இருக்கேன். மயக்கத்தை தெளிய வச்சுக்கிட்டு. ஆமா. அல்ல, யார் அது? இது அது அதான் என்னவா? வீட்லனா யாரு? உன் வைஃபா? இல்ல, வீட்டு வேலைக்காரி. இல்ல, லேபரா. யோ, இல்லப்பா. யாரு? உனக்கு எப்படி லேபர்னா? இவங்க லேபர்னே, இவங்க வேலை பார்க்குறாங்க. லேபரா வேலை பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் கொண்டு போயிடலாமா? வீட்டு போகலாமா? யோ, அனுப்பு. இல்லைப்பா, அது மயக்க தெளிச்சா? அது ஏன்ப்பா அது ஏன்ப்பா இப்போ கேட்டுட்டு இருக்க? அவ யாரு கேள்வி மேல கேள்வி கேட்குறா? அதை தாப்பா சொல்கிறேன். இந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், மயக்க வருதுன்னு சொன்னேன், சரி, ஜூஸ் கொடுக்க கூட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆமா, அது என்ன அவ்வளவு உரிமையா அக்கறையா யார் அதுன்னு ஒரு கேள்வி கேக்குறா? உன்னை யாருன்னு கேக்குறதுக்கு அவ யாரா? உன்ன தெரியாதுப்பா. அதுக்கு என்ன தெரியாதா? உனக்கு தெரியாது? என்ன தெரியாதா? அது நான் தாலி கட்ட பொண்டாட்டி. உன் பொண்டாட்டியா? ஆமா ஆமா, அது நான் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சுன்னு சொன்னேன். இல்லம்மா, உங்க கல்யாணத்துக்கு நான் வரல. வந்து பத்திரிக்கை வச்சேன், நான் வரல, அதனால தெரியல. அதனால வைஃப் யாருன்னு தெரியல. அதுக்கு தாண்டா சொல்றது, கழுத்துல லைசென்ஸ போட்டு திரிடா முண்டை அப்படின்னு சொல்றது. எனக்கு தாலியா? என்ன ஏன் கல்யாணம் பண்ண நான் தாலி போட்டுக்கிறேன், ஆமா, கல்யாணம் ஆகாத நீ எதுவுமே போட மாட்டேன். ஆனா ஊர் உலகத்துல யாரா பொண்ணுங்க இங்க பாரு, கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு லிமிட் தான். என்ன லிமிட்? நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகணும். என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகணும்? நாங்க ஃப்ரெண்ட். வேணா, நான் உங்ககிட்ட பேசல மேடம், நீங்க சும்மா இருந்தா போதும். இரு, என்ன பேசுற நீ? யார்ட்ட பேசிட்டு இருக்க? சும்மா இருங்க, நீங்க சும்மா இருந்தா போதும். எதுக்கு சந்தேகப்படுற மாதிரி பேசுறாங்க? அதுதானே, என்ன சந்தேகப்படுற? அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க சிரிப்பாங்க. அதான் சிரிக்கிறாங்களே. நீ எதுக்கு வந்த? வேலைக்கு போனாலும் இல்ல, நான் கேக்குறேன். இல்ல, வேலைக்கு போனாலும் ஏன் வந்தப்ப? நான் வேலைக்கு போனா அப்ப நீ டெய்லி வீட்ல இதுதான் பண்ணுவியா? ஃப்ரெண்ட்னா பார்க்க வர மாட்டாங்களா? வந்துச்சு, சரி ஓகே, ஒரு ஜூஸ் எடுத்து கலந்து போ. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சோம். ஃப்ரெண்ட்னா ஒரே சோபால ஒண்ணா உட்கார்ந்திருப்பியா? ஆமா ஆமா, ஏன் வந்து ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நாங்க சோஷலிஸ்ட். எது சோஷலிஸ்ட்? இது சோஷலிஸ்ட் உலகம். அது ஓஹோ, ஒரே சோபால உட்கார்வே, ஒரே வாட்டர் பாட்டில் தண்ணி குடிப்பே. அப்புறம் அது குடிச்சது நீ எப்ப பார்த்த? நீங்க ரெண்டு அது குடிச்சு அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரம் ஆச்சு குடிச்சு. இப்ப சொல்ற என்ன? இப்ப சொல்ற அரை மணி நேரம் ஆச்சு குடிச்சு. அரை மணி நேரம் ஒண்ணா தண்ணி குடிச்சீங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. என்கிட்ட குடுக்க பண்ண கஷ்டமா இருக்கு, நீ குடுவே குடுமன்னலாம் பாத்தியா? ஆமா, உன் கூட எப்படி? நீ என்ன பேசுற? நீ என்ன பேசுற? கையை நட்டி பேசாத என்கிட்ட. ஏய் பாரு, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. பாரு, ஏன் திட்டுற? அதம்போது அடுத்த புருஷன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்திருக்கியே, நீ பொம்பளை. ஏன் எப்படி தெரியுது? பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பேசுறடா? பாரு பிச்சு பிச்சு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்ன?
யாரை பார்த்து யாரு முன்னாடி நீ பைத்தியம் தான். நீ என்ன சப்போர்ட் பண்ணுவியா அவளை சப்போர்ட் பண்றியா? நீ அப்படி கிடையாது. அவளை கொண்டாடியா? இல்லப்பா நீ பைத்தியம் தான். வேலையை போய் திரும்பி வர பத்தியா? பைத்தியமா லூசா? இத கேளுப்பா. இது லூசா சொல்றா. இல்லப்பா நான் என்ன சொல்றேன்னா பைத்தியமா நீ லூசா? நீ லூசு தான். இங்க பாரு. இவ கூட எல்லாம் எப்படி குடும்பம் பண்றாங்க? அதுதான் எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு. இல்ல யூஸ்லெஸ் பிள்ளை மாதிரி பேசாத. நீ என்ன பேசுற? பைத்தியக்கிறா பாரு. ஏய் நீ எதுக்கு பைத்தியங்கறப்ப? அவ என்ன அடிக்கிறா? ஏய் அவ இவன் என்ன முடி பேசுற? ஏய் ஏய் அவ என்னை லூசுங்கறா. நீ கேட்டிட்டு சும்மா உட்கார்ந்திருக்க. ஆமா நீ லூசு மாதிரி கத்தனா? காலேஜ் ஃப்ரெண்டுங்கற. இதுக்கு மேல உன் கூட நான் வாழ மாட்டேன். நான் போறேன். இங்க பாரு. ஏய் இங்க வா. என்ன நான் போறேன் அம்மா வீட்டுக்கு. இங்க பாரு உன்னை நீ ஒண்ணும் கேட்க தேவையில்ல. முதல்ல புருஷன் முன்னாடிக்குள்ள நீ வராத உள்ள. வந்து வாயை மூடு. வந்து என்ன நான் ஏண்டி கேக்குறேன்? சோஃபால தான உட்கார்ந்தாங்க. பெட்ரூம்க்கு போனாங்க. சொன்ன மாதிரி. ஆமா நீங்க பெட்ரூமுக்கு வேற போவீங்க. ஆனா நல்ல வேளை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தா நம்ம உள்ள உட்கார்ந்து பார்த்து அதையும் சொல்லுவா கேப்பா. அப்ப பெட்ரூம்குள்ளே இருந்தீங்க? இல்லப்பா பெட்ரூம்ல தான் போய் தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்தாங்க. பெட்ரூம்ல எப்படி தண்ணி பாட்டில் இருக்கும்? கிச்சன்ல தான் தண்ணி பாட்டில் இருக்கு. அப்படி பெட்ரூம் போனீங்க? இல்லப்பா நீ பெட்ரூமுக்கு போனியா? ஐயோ கடவுளே. இங்க பாரு ஒரு நிமிஷம். ஏய் இனி உன் கூட வாழ மாட்டேன். இன்னும் உன் கூட நான் வாழ மாட்டேன். ஒரு நிமிஷம். இங்க பாரு ஒரு நிமிஷம். ஏய் பேசிட்டே இருக்கல. உன் துணியை எடுத்துட்டு போ. உன் துணி போதுமா? அது மத்த துணியை எடுத்துட்டு போ. இல்லப்பா இவ கூட வாங்க முடியாப்பா. ஐயோ எப்போ இந்த இடத்த விட்டு போலாம். நீ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அவளை கூட்டிட்டு இந்த வீட்டுல குடும்பம் பண்ணலாம். இல்லப்பா நீ கோச்சிட்டு போறேன்னா பேசாத பாப்பா. செஞ்சு சொல்லி என்ன சொல்றா? நீ இங்க பாரு. துணி இன்னும் கொஞ்சம் இருக்க எடுத்துட்டு போன சொன்னா அப்ப நான் மொத்தமா போகணும். ஆமா நீ என்ன சந்தேகப்பட்ட. இந்த ஒரு உத்தமன சந்தேகப்பட்ட நீ. புரியுதா? உன்னை பொம்பளைய பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி தான் உன்னை மொட்டையே அடிக்க வச்சிருக்கேன். இங்க பாரு நான் பச்சை மரத்தை பொம்பளை உன்னை பார்க்க கூடாது. எந்த பொம்பளை உன்னை அழகா இருக்குன்னு சொல்ல கூடாதுன்ற காரணத்துக்காக உன்னை நான் மொட்டை அடிச்சு வச்சிருக்கேன். ஆமா அது பாத்தியா நான் அப்பவே சொன்னேன்ல எங்கயாவது போயிடலாம்னு சொன்னேன்ல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இவங்க மொட்டையா இருந்தா எவ்வளவும் பார்க்க மாட்டான்னு சொல்லி இவனை நான் மொட்டை அடிக்க வச்சிருக்கேன். இந்த மொட்டையை தேடி கூட நீ வந்திருக்க பாத்தியா? சந்தேகப்படாத. அவன காலேஜ்ல 1000 பொண்ணு சுத்துச்சு. அதனாலதான் இப்ப மொட்டை அடிச்சு வச்சிருக்கேன். ஒன்னதான் கட்டுவான்னு சொல்லிட்டு நீ ஒத்த கால. அதனாலதான் மொட்டை அடிச்சு வச்சேன். அவ அப்படி இருக்கும்போது என்ன சந்தேகப்பட்ட நீ? என்ன சந்தேகப்பட்டியல்ல? ஆமா நான் மொட்டை பாத்தியா நான் அப்பவே சொன்ன பாரு பைத்தியம் இப்படி டெய்லி கிடக்குது. டெய்லி இப்படிதான் பைத்தியம். ஐயோ கடவுளே என் வாழ்க்கையே போச்சே. வெளிய போய் வரக்குள்ள நல்லா தான வந்தா. அப்பப்ப இப்படி வந்துருமா? டெய்லி இப்படிதான். ஏய் இவ கூட நிம்மதியா இல்ல. லூசா? நீ லூசுதான். நான் லூசா? லூசுதான் நீ. நான் போறேன். ஏய் நான் போறேன். நீ போறதான் போறது துணியில எடுத்து போயிரு. இல்ல ஒண்ணு இல்ல. ஓ அப்ப நீ போகாதன்னு சொல்ல மாட்டியா? அதுதான். அப்ப நீ போகாதன்னு சொல்ல மாட்டியா? நான் எப்ப உன்னை போகான்னு சொல்ல போறேன்? அப்ப அவளை சொல்லுவியா? என்ன இன்னும் கொஞ்சம் இல்லப்பா நீ கொஞ்ச நேரம் இல்லாம இருந்தா என் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அதுக்கு தான் உன்னை போய் சொன்னேன். அப்போ நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் நீ ஃப்ரெண்டு கூட்டு வந்து இவள ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? தப்பா பேசாத. உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேனா? என்ன பாசம் வச்சிருக்க? புரியுதா? இப்படி வேலைக்கு போறணும் இப்படி கூட்டு வீட்டுல வச்சிருக்கியா? அது பாசமா? ஐயோ கடவுளே. அவரோட ஃப்ரெண்டு தான். சரியா? நாங்க ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவங்க. ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒண்ணா ஒத்துக்கன்னு சொன்னேன். ஒத்துக்கவா? ஐயோ எல்லாமே அவங்க கால்ல தப்பு வருது. எதுக்கு தப்பா புரிஞ்சிக்கிற நீ? அது எங்க வீட்டுக்காரர் ரொம்ப அழகா இருந்தாரா? ஆமா அதனால எந்த பொண்ணும் பாவம் இல்ல இந்த மனுஷன் இப்படி பண்ணி மனுஷனை மொட்டை அடிக்க வச்சேன். மொட்டை அடிச்சனா ஆனா காது குத்த மறந்துட்டோம். ஐயோ பாத்தியாப்பா இப்படி அரல் உச்சத்தோதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இதுதான் நீ அந்த ஃப்ரெண்ட்ஸுமே வீட்டுக்கு கூப்பிடுறது இல்லையா? அதனாலதான். எதுக்கு வரணும்? ஏன் வரணும்? வீட்டுக்கு ஃப்ரெண்டுன்னு வருவாளுங்க, தண்ணி குடும்பாளுங்க, அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாம்பாளுங்க, அப்புறம் கொஞ்சம் ஏசியை போடும்பாளுங்க. யாரு கிட்டது கரண்ட் பில்லு? பாத்துக்கிட்டியா எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு? என்ன ஆளை விடு. சரி நீ இப்ப கொஞ்ச நேரம் அவ பேசினாலும் கொஞ்சம் தண்ணி கிண்ணி கொடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுக்கோ. நீ என்ன சமாதானப்படுத்த சொல்றா? அப்ப நீ இன்னொன்னு சண்டை போட்டுட்டே இருக்கமா என்ன? ஐயோ முழு சந்திரமிக மாறிட்டா. சண்டைலாம் போடல. நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. சரியா? நீ அவரு திட்டிட்டே இருக்காத. ஏன் புருஷன் நான் திட்டுறேன், நீ என்ன கேக்குறது? போ. நீ ஏதாவது
சரி. லூசா? ஆமாப்பா, அது லூஸ் தான்ப்பா. சரி, என்ன லூசா இருக்கும் போல. அது லூஸ் தான். யாருல அது லூசா? ஐயோ, இங்கே இருந்தேன்னா நான் கொண்டு போய் பசி எடுத்துட்டு வரேன். இந்த யாரு? இந்த நெய்யை தொட்டு நக்கிக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கே வர்றேன். பார்த்து